நீ கொல்ல நினைத்தவன், நீ அழிக்க நினைத்தவன் இவன் தானே. இவனை தானே அழிக்க நினைச்ச, இவளை தானே கொல்ல நினைச்ச. பாரு, நான் வாழ் வாங்கு வாழ வைக்கிறேன் அப்படின்னு காட்டுறதுக்காக அவங்களை அவர் கூப்பிட்டு வந்திருக்கிறார். இயேசுவே என் ஆண்டவர் என்று நீங்கள் சொல்லும் பொழுது என்ன நடந்திருக்குது? இருள் உங்க வாழ்க்கை விட்டு விலகுகிறது, ஒளி உங்க வாழ்க்கைக்குள்ளாக வந்திருக்கிறது. எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தாங்க. பிசாசுக்கெல்லாம் பிள்ளைகள் கிடையாது. அவனுக்கு கல்யாணமே எடுக்க, அவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா? புது வெளிப்பாடா இருக்கு அப்படிங்கிறீங்களா? உங்களை இழுத்து கொண்ட தேவன் உங்க மூலமாக பெரிய கூட்டத்தை, உங்க குடும்பத்தை, உங்க சந்ததிய, ஒரு பெரிய ஊரே அவர் இழுத்து கொள்ளுகிற வேலையை அவர் செய்து முடிப்பார். ஆமென். கண்டிப்பா ஒருத்தன் இருக்கான், பொல்லாங்க ஒருத்தன் இருக்கிறான், கேடு செய்யற ஒருத்தன் இருக்கான். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அதனாலதானே இந்த உலகத்துல இவ்வளவு கெட்டது நடந்துட்டு இருக்கு. ஆனா நீங்களோ தேவனால் உண்டாயிருக்கிறபடினால் அவன் உங்களை தொடான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீங்க தாங்க, உங்க ஏரியாவுக்கு நீங்க தான். உங்க ஏரியாவில் இருக்கிற எல்லா பிசாசையும் துரத்துறதுக்கு உங்களை வச்சிருக்கிறாரு. எல்லா நோயையும் குணமாக்க உங்களை வச்சிருக்கிறாரு. ஆமென். ஆமா. தேவனுடைய ராஜ்யம்னாலே என்ன? தேவனுடைய ராஜ்யம் ஒரு இடத்துக்கு வந்திருக்குங்கிறத எப்படி சொல்ல முடியும்னா, அங்கு மக்கள் சுகம் அடைவார்கள், அங்கு மக்கள் வாழ்வடைவார்கள். ஏசி எங்கேயாவது சுகமானவங்களை பார்த்து சுகமாயிட்டீங்களா, எல்லாம் பேரெல்லாம் எழுதி கொடுங்க, நாளிலிருந்து நம்ம சர்ச்சில் ஜாயின் பண்ணிடுங்க அப்படின்லாம் ஏன் சொல்லல. நீ வந்தா வா, வராட்டா போ, உனக்கு கொடுக்குற அளவுக்கு எனக்கு தாராளம் இருக்குது, இந்த வாங்கிக்கோ அப்படின்னு. பிசாசுக்கு வல்லமை இருக்கு, உங்களுக்கு அதிகாரமும் இருக்கு, வல்லமையும் இருக்கிறது. ஆமென். நீங்க போனா அவன் போகணும், கிளம்புனா கிளம்பணும். ஆமென். எஸ். மக்களை ருசிக்க வைக்கிறது தான் நோக்கமே தவிர சொல்லுகிறியாங்கிறதுல நோக்கம் இல்லை. அதான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், ஆத்துமாதாயம் செய்ய சொன்னாதான் சபை வளரும். இல்ல, ஆண்டவரை ஜனங்களை ருசிக்க வச்சாலே சபை வளரும். நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் வேற. பொட்டு வச்சவங்களையும் சுகமாக்கிட்டாரோ, ஆமாய்யா, அவங்க தான் முதல்ல குணமாவாங்க. உனக்கு தான் சுகத்தை பெறதுல 1000 டவுட்டு, அவங்களுக்கு நோ டவுட்டு. ஏசு ஆக்குவாருன்னு நம்புறாங்க, அவங்க ஆயிடுவாங்க. நல்லா தட்டுங்க, தப்பு கிடையாது. ஆமாச்சி, மீனாட்சி, பேராட்சி எல்லாத்துக்கும் பண்ணுவாரா? எல்லாரும் மேலேயும் அவர் ஆட்சி வரும். எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறார்கள். அதை மனிதன் அறியாமல் பிசாசுக்கும் பாவத்துக்கும் சாபத்திலும் போய் அவன் சிக்கி கொண்டான். அவனை விடுவிக்க தேவாதி தேவனே இந்த பூமிக்கு மனுஷ ரூபம் கொண்டு அவர் இறங்கி வந்தார் என்பதுதான் சுவிசேஷமா இருக்கிறது.